ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி தேங்காய் உடைச்சது நிறையா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்வீட் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துடுங்க. நான் ஒரு கப்பு கெட்டி அவள் எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பில் நம்ம அவள் எடுக்கணும் அதே கப்பில் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு கப்பு அவள் எடுத்து மிக்ஸி ஜாரெலாம் இந்த மாதிரி பொடிசாக நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது தனியாக இருக்கட்டும். இந்த தேங்காய் 1.5 கப் எடுத்துக்கிட்டேன். தேவைப்பட்டால் நீங்கள் 2 கப் கூட எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. தேங்காய் பாலில் 3 கப்பு எடுத்து போட்டு இந்த நுணுக்கி வச்சுருக்கோம்ல 1 கப்பு அவள் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. அது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு கடாயில் ஒரு கப் வெல்லம் போட்டுக்குங்க. 1 கப் அவளுக்கு 1 கப்பு வெல்லம் போட்டு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சா போதும். இதுக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவை கிடையாது. கரைஞ்சி நல்லா வந்த உடனே வடிகட்டிடுங்க. வடிகட்டி அதே கடாயில் எடுத்து வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இங்கே பாருங்கள், வடிகட்டினா தூசெல்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கல் மண் இருந்தாலும் வந்துடும். நல்லா கொதிக்கும் போது இந்த நம்ம தேங்காய் பாலும் அவளையும் கலக்கி வச்சுருக்கீங்களா, அதையும் எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு நல்லா வேகணும். கட்டி அடிக்கடி இது நிறையா பிடிக்காது. கலந்து விட்டு அதனால் கட்டி பிடிக்கவே பிடிக்காது. ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. கடாயில்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. இல்லாட்டி போடணுன்ட்டு அவசியம் கிடையாது. நான் டேஸ்ட்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத பதம் இதாங்க பதம் எடுத்து கொட்டி ஒரு தட்டில் நெய் தடவி அந்த தட்டில் எடுத்து கொட்டி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஆறின பிற்பாடு எடுத்து அதுக்கு மேலே நட்ஸ் ஏதாவது வச்சு அலங்கரித்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.